ஹாய் கைஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து தான் பார்க்க போகிறோம். 1773 to 1858. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வந்தால் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது ஒழுங்குமுறை சட்டம் தான் பார்க்குறோம். இது இங்கிலாந்து நாட்டில் வந்து நார்த் பிரபு வந்து ஒரு வணிக குழு நடவடிக்கை அமைச்சு அவங்க பரிந்துரை பிரகாரம் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஏற்படுத்தியிருப்பார். அப்போ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சட்டமாக இந்தியாவை மேலே வந்து இங்கிலாந்து நார்த் பிரபு வந்து கொண்டு வந்த ஒரு முதல் சட்டம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இந்த நார்த் பிரபு ஏற்படுத்திய ஒரு முதல் சட்டம், ஒரு முதல் படி அரசியலமைப்பில் இந்தியாவில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து மன்னர் இடத்துல இருந்து ஒரு இங்கிலாந்தில் வந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு வந்து மாற்றப்பட்டாங்க. இவங்களை வந்து கண்காணிக்கிறது மற்ற எல்லாத்தையுமே. இப்போ கம்பெனி நிர்வாகமோ இவங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை வந்து முதலாக இந்த சட்டம் வந்து ரொம்ப அங்கீகரிச்சதை சொல்கிறாங்க. இப்போ சட்டத்தோட சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து இயக்குனர் குழு உறுப்பினர்களில் வந்து பதவிக்காலம் வந்து ஓராண்டு தான் இருந்துச்சு. அதிலிருந்து வந்து இவங்க 4 ஆண்டுகளாக வந்து உயர்த்துறாங்க. இப்போ அதில் வந்து இந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தினதுக்கப்புறம் அதில் 4ல் ஒரு பங்கு வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ஓய்வு பெறுவாங்க. அந்த ஓய்வு பெறுறவங்க திரும்ப மறுமணம் செய்ய முடியாது. ஆனால் வந்து இது வங்காளத்தில் வந்து இச்சட்டத்தில் ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே வந்து வங்காளத்தில் வந்து வங்காள கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். அல்லது அது என்ன சொல்லுவாங்கன்னா வில்லியம் கோட்டை தலைமை ஆளுநர் சொல்லிட்டு கூட அழைப்பாங்க. இப்போ இதில் வந்து தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு இருந்திருப்பார். இவருடைய பதவிக்காலம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தில் வந்து 5 ஆண்டுகள் சொல்கிறாங்க. இவர் வந்து மறுமணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தில் கூறப்பட்டது சொல்கிறாங்க. இப்போ இந்த தலைமை ஆளுநருக்கு வந்து 4 உதவி நபர்கள் கொண்டு இருந்திருப்பாங்க ஒரு ஆலோசனை குழுவாக. இந்த தலைமை ஆளுநருக்கு வந்து கட்டுப்பாட்டு வந்து பம்பாய், சென்னை மற்ற ஆளுநர்களும் வந்து கட்டுப்பாட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ தலைமை ஆளுநரும் இந்த ஆலோசனை குழு வந்து போர், அமைதி, உடன்பாடு போன்ற எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தும் அதிகாரம் வழங்கப்பட்டு இருந்தது சொல்கிறாங்க. அப்போ வந்து தலைமை ஆளுநருக்கும் அந்த ஆலோசனை குழுவுக்கும் அந்த பவர் இருந்தது சொல்கிறாங்க. இப்போ கல்கத்தாவில் போர்ட் வில்லியம் என்ற இடத்துல வந்து 1774 ஒரு தலைமை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளையும் உச்ச நீதிமன்றம் அதில் ஃபஸ்ட்டு நீதிபதியான சர் எலிஜா ஹிம்பே ஆவார் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி ஊழியர்களுக்கும் மற்ற நீதிபதிகளுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பரிசு பொருள் தரக்கூடாது சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இது நிறைகள் குறைகள் கொடுத்துருக்காங்க. நிறைகள் குறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்து அரசாங்கம் இந்திய மக்களின் நலன் அக்கறைகளை கொண்டுள்ள என இச்சட்டம் கூறப்பட்டது சொல்கிறாங்க. கம்பெனி தன்னிச்சையான ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சொல்கிறாங்க. இந்தியாவில் எதிர்கால நிர்வாகத்திற்கு இதனை ஒரு